ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான மாதாந்திர பலன்கள், ஜூலை மாத பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சமான நேரத்தில் இருக்கீங்க. ஏன்னா ராசிநாதன் உச்சம். நீங்கள் கேட்கலாம், சார் 8ல் போய் மறைஞ்சிருக்காரு, அஷ்டமஸ்தானமாக இருந்தாலும் வருமானத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கார், ஏன்னா 8லேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. சார் ஒரு சிம்பிள், குரு பார்வை கோடி நன்மை. இது மூதறிஞர் சொன்ன பழமொழி, முன்னோர்கள் சொன்ன பழமொழி. அது பொய்யாகுமா? நம்ம நாட்டில் யாரை சொல்கிறாங்களோ அந்த வார்த்தையை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நாங்கள்லாம் குரு கிடையாது. குருங்கிறவங்க அது மாதிரியே வாழ்ந்து காட்டணும். காஞ்சி மகா பெரியவர், ஸ்ருங்கேரி பெரியவர், இவங்கள்லாம் தான் குரு. ஏன் இப்போ இருக்கக்கூடிய காஞ்சி பெரியவர் கூட குரு தான். அவங்களாம் வாழ்ந்து காட்டுறாங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு. அதில் சில தவறான பேச்சுக்கள் பேசுகிற முட்டாள்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி வாழக்கூடிய வகையில் இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நேர்மையான வார்த்தைகளை பேசுவீர்கள். நீங்கள் பேசுகிற வார்த்தை நேர்மையாக இருக்கும். குடும்பம் சுபிக்ஷம் அடையக்கூடிய நேரமாக இருக்குது. குடும்பத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாளாக ஒரு சொத்து சம்மந்தமாக பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்.
உங்கள் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த அம்மாவுடைய ஹெல்த் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இது ஆல்ரெடி ஜூன் மாதமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் இந்த மாதம் அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா சூரியன் 8ஆம் இடத்துக்கு வரார். பாக்யாதிபதி 8ஆம் இடத்துக்கு வரதுனால, பாக்யஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் சில குழப்பங்களை களைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். நல்ல வார்த்தை பேசுங்க. நல்ல வார்த்தை பேசுறதுனால உங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஆனால் அந்த கெட்ட பேரை உங்களுடைய நல்ல வார்த்தை உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு பையன் இருக்கான், இல்லை பொண்ணு இருக்கா, அந்த குழந்தைக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. இல்லையா, உங்களுக்கு வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறீங்க, ஃபாரின் ட்ராவல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனியின் பார்வையில் 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் இருக்கார். நீங்கள் குடும்பத்தை விட்டு போகிற மாதிரி இருக்கும், ஃபேமிலியோடு போக மாட்டீங்க. இதனால் என்ன வரும் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் அதை உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் அம்மா, அதாவது உங்கள் மனைவியோடைய அம்மா, மாமியார், அவங்க ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வகையில் இருக்குது. அவங்க மூலமாக உங்களுக்கு சொத்து லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மாமியார் உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ சொத்து எழுதி வைப்பாங்க, சொத்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, சுய தொழில் செய்பவர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, கொஞ்சம் லீகல் ப்ராப்ளம்ஸ் இருந்துன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா எதிரிகளுக்கு நீங்கள் யூஆர் கிவிங், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த சான்ஸை கட் பண்ணணும். அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா அவனுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அவன் உங்களை அடிக்க வரானா நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த தப்பு பண்ணால் அதாவது அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடிச்சு தான் போவான். அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகி போகிறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தவறான இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் தவறான இடத்துல இருந்தீங்கன்னா உங்கள் பேர்லேயே அந்த தப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கான பரிகாரம், உங்களை காப்பாற்றிக்கணும், உங்கள்கிட்ட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு. அதுவும் எங்கே இருக்கிற நரசிம்மர்? ஷோலிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபடுங்கள். உங்களுக்கு எதிரிகளால் வருகின்ற தொல்லைகள் விலகும், கடனால் வருகின்ற அபவாத பெயர் விலகும், அவமானம் விலகும், நன்மைகள் ஏற்படும். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன், அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72 ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகிற ஜூலை 2026 மாதம் எந்த பலாபலன்கள், எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், ஒளி தத்துவ முறையில் எந்தவித மூட நம்பிக்கையிலையும் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் போய் மிகைப்படுத்தாமல், ஒரு கிரகமும் ஒரு மாதிரி சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு அப்படி இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை, கர்ம வினையை, சாதகமான சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக நாம பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு ஜூலை 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ராசி அதிபதியாகிய குருவே 8ஆம் இடத்துல இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார். சனி 4ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 3ல இருக்கார், கேது 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் தப்பில்லை. சனியின் பார்வை ராசிக்கு இருக்கு, ஆனா குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகிருச்சு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, தனுசு ராசிக்காரர்கள் ஃபீல் த ஹீட். ஹீட்னு என்ன? சில விஷயங்கள் அசௌகரியமாக இருக்கும். அது வேலை விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், பண விஷயமா இருக்கலாம், ஹெல்த் விஷயமாக இருக்கலாம். பட் நீங்க ஏதோ ஒரு நோக்கி போறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்க, எதையோ அச்சீவ் பண்றதுக்கு நம்ம மெனக்கெடுறோம்.
அப்படிங்கிறது அந்த சனியின் 10ஆம் பார்வை வருது. அது 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், வேலை, தொழில் விஷயமாக நமக்கு கொஞ்சம் வேலை பளு இருக்கு, அதிகமா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்குங்கிறது தெரியுது. அதே மாதிரி குரு வந்து 8ல இருக்கிறதுனால 2ஆம் இடம், 4ஆம் இடம், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இடம் மாற வேண்டியது, ஒரு அலைச்சல், ஒரு டிராவலிங், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகிறது, பல விஷயங்கள் ட்ரை பண்ணுறது, செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு 3லும் கேது 9ல் இருக்கிறதும் தப்பு இல்லை. ஃபாதர் ரிலேட்டடான விஷயத்தில் சில சிக்கல்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக கொஞ்சம் வரும். அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது வரலாம். மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து 8ல் மறைஞ்சு குருவோட சேர்ந்துருக்கிறது நல்லது தான். ராஜயோகாதிபதி வந்து சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி 8ல் போய் குருவின் பார்வை பெறுகிறார். எப்போ? மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து. அது வந்து ஓரளவுக்கு மறைமுக இன்கம், திடீர் ஜாக்பாட், அப்பா தாத்தா மூலமா வர வேண்டிய சொத்துல ஒரு ஆதாயம், வரவேண்டிய பணம் வந்து சேர்றது, ஷேர் மார்க்கெட்ல ப்ராஃபிட் வர்றது, சுபவிரயம் செய்து ஒரு லம்பா ஒரு ப்ராஃபிட் அடிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணும் பொழுது. அதே மாதிரி செவ்வாய், ராஜயோகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் வீட்டு தன் வீட்டை பார்க்குது. வந்தீங்கன்னா கடன் நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. டிராவலிங் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஜீரண கோளாறு, சூடுனால ஹீட்னால வரக்கூடிய தொந்தரவுகள், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. பகைவரின் நடமாட்டங்கள் உண்டு. இந்த டைமில் நீங்கள் வந்து வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதே சமயத்தில் உங்களுடைய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேயே இருக்கிறது தப்பு இல்லை. அது வந்து ஓரளவுக்கு தந்தை வழி விஷயத்துக்குலாம் ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், இடமாற்றத்தை கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும், தொழில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜூலை மாதம் வந்து அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, இந்த மாற்றத்துக்கு வேணுங்கிற ட்ரிகர் பாயிண்டாக இருக்கக்கூடிய அமைப்பாக ஜூலை 2026 செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. மாறும், வேலை மாறும், தொழில் மாறும், இடம் மாறும். அது வந்து நல்ல ஒரு மாற்றமாக இருக்குங்கிறது நம்ம நினச்சிக்கணும். நம்ம வந்து இருக்கிற அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4ஆம் இடத்துல வந்து அந்த குருவின் பார்வை சனி மேலே விழுகிறதுனால இதுவரை கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக சில வேலைகள் செய்வீங்க. அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு, மெட்டல் ரிலேட்டடுங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும், ஃபண்டிங் கிடைக்கும், ஒரு புது பங்குதாரர் மூலமாக ஒரு ஃபண்ட்ஸ் கிடைக்கும், ஒரு கூட்டு தொழிலில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரும், லோன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பல வழியில் வந்து பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் வரும். இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிட்டு வேலையில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தின் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தோட பெனிஃபிட்ஸை நீங்கள் அறுவடை செஞ்சு கொள்ள வேண்டும், நல்லா உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு பொதுவான பலன்தான். இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு கிரகத்தை வைத்து, மாத கிரகத்தை வைத்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்கிறோமே ஒழிய, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அடுத்த வரக்கூடிய தசா புக்திகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம அதை பார்த்து வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக கணித்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, எதை நம்ம எடுக்கலாம், எது நமக்கு பிராப்தமாக இல்லை. நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஜாதகம் பார்த்ததுல ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன கிரகம் வந்து நல்ல ஒரு வலிமையாக வேலை செய்யும், எந்த கிரகம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது, உங்களுக்கு எந்த மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து உங்களுடைய கிரகத்தின் திக்பலம் என்ன, ஸ்தான பலம் என்ன, திருக்பலம் என்ன, ஒரு கிரகமும் ஒரு பெட்டியில் ஒரு ராசியில் எவ்வளோ டிகிரி இடைவெளியில் இருக்காரு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, உங்கள் லக்னத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து
மூல நட்சத்திரமா அல்லது பூராட நட்சத்திரமா அல்லது உத்திராட நட்சத்திரமா, போயிட்டு இருக்கிற தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு யோக தசைகளா, இதெல்லாம் பார்த்து தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம். தசையை டிவைட் பண்ணா புக்தி, புக்தியை டிவைட் பண்ணா அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணா சூக்ஷமம். ஸோ தசாங்கிறது 10 வருடம் 5 வருடம், புக்திங்கிறது 2 வருடம் 3 வருடம், அந்தரங்கிறது 4 மாதம் 5 மாதம் 6 மாதம், சூக்ஷம்ங்கிறது வாரக்கணக்கில் அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேயானால், நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திட்டமிட்டோம் என்றால், தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வேணுங்கிற வேலைகளை செய்து முயற்சிகளை செய்து திட்டமிட்டு வாழ்க்கையில் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோமோ அதுதான் பாஸ்ட்லேயும் சிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஸ்ட்ராலஜி அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நம்ம பேசிட்டு ப்ரெசென்ட் வரும்போது அந்தந்த பாஸ்டில் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தது, எதனால் அந்த டைமில் அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ப்ரெசண்ட்டுக்கு வரும்பொழுது நம்ம சிங்க் ஆகிடுவோம். சிங்க் ஆகிட்டு இப்போ வரக்கூடிய ஃப்யூச்சர் ஷார்ட் டைம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு யோகமான துறை என்ன, யோகமான தொழில் என்ன, யோகமான படிப்பு என்ன, எது மாதிரி நேரத்தில் எப்படி நடக்க போகுது, வேலையா வியாபாரமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளும் ஒரு வயதினருக்கும் என்னென்ன மாதிரி கேள்விகள் வருமோ அந்த கேள்விகளுக்கு வேணுங்கிற சரியான விடை நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுதுங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்து திட்டமிட்டு நம்ம செயல்பாடுகளை அமைத்து கொண்டே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களை பார்த்தோம்னா நார்மலாகவே அவங்க சிந்தனை எப்பயும் பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. சுதந்திரமாக இருப்பாங்க. யாரோட தலையீடும் இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் பிடிக்காதுங்க. ஆனால் தாராள சிந்தனை இவங்களுக்கு இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இவங்க இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ராசி அதிபதி அப்படிங்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காருங்க. அப்படிங்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாலும் அது நடக்கிறதுல ஒரு தடங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு சோர்வான மனநிலை இருக்க மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த 1 வருட காலத்துக்கே எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு 3ஆம் நம்பர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் எல்லோ சஃபயர் வாங்கி போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. ஓகே, அடுத்து குடும்பம். எனக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. அதுவும் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு ராசிநாதன். அப்படிங்கும்போது ஒரு திடீர் பணவரவு அப்படிங்கிறது வரும். யாருக்கோ எப்பயோ கொடுத்துருந்த பணம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பார்வை உங்களோட வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 2ஆம் அதிபதி 4ல் இருக்கிறனால குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். உயில் மூலியமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. அந்த சொத்துக்களை பிளட்ஜ் பண்ணி ஒரு லோன் வாங்கி அதன் மூலயமா ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் வீடு நிலம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 3ல் ராகு இருக்காருங்க. முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான முயற்சிகள் பண்ணுவீங்க. அதுவும் 3ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 6-11 கூடிய சுக்கிரனோட பார்வையும் இருக்கும். இப்போ ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. அதாவது ஒரு விஷயத்தில் இறங்கும்போது இது நமக்கு சரியானது தானான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே, அடுத்து 5ஆம் இடம். அப்போ குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
குழந்தைகள் சம்மந்தப்பட்டு 5ல் ராகு இருக்காருங்க. 5ல் ராகு இருக்கும்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் படிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு கடல் கடந்து அந்த குழந்தைகள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரியான அமைப்புகளும் இருக்குங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணுன்னாலும் இந்த சமயம் அதுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா 6ல் வந்து செவ்வாய்ங்க. அதே மாதிரி 12-5க்குரியவரோட பார்வை சனி பார்வை அப்படிங்கிறது அதில் படுது. அப்படிங்கும்போது வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் உத்தியோகம் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கிறது, உத்தியோகத்தில் ஒரு லோன் போட்டு ரொம்ப லோன் கேட்டிருக்கேன், அந்த லோனில் வந்து ஆஃபீஸில் தர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுறாங்க, அது இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது சரியாகும். ப்ளஸ் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாழ்க்கை திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, திருமணம் அப்படின்னாவே நம்ம 7ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்குது, கூடவே சூரியனோட பார்வை 9ஆம் அதிபதியோட பார்வையும் படுது. அப்போ தந்தை மூலியமாக ஒரு திருமணம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குது. ஒன்று தந்தை மூலியமாக இல்லை தந்தை வழி மூலியமாக திருமண அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த சமயத்தில் சுமூகமாக மாறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணை வழியாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அதன் மூலியமாக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து இருக்குங்க. அடுத்து வெளிநாட்டு பயணம்லாம் எப்படி இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ல் வந்து சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது. அப்படிங்கும்போது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுவும் பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் கேதுவும் தருவாங்க. ஆனால் தனுசு ராசிக்கார பெண்கள் வந்து இந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியத்திலே ஆகட்டும், எதிர்பாலினத்திற்கிட்ட பழகிற விஷயங்களே ஆகட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது, ப்ளஸ் குருவோட பார்வை இருக்குது. இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமே தொழில் ஸ்தானத்தில் சனியோட பார்வை இருக்கிறனால ஏதாவது ஒரு தடங்கல்ங்க, ரொம்ப அலைச்சல், எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு இக்கட்டான சூழல், இதெல்லாம் இப்போ இந்த குருவோட பார்வையும் சேர்ந்து இப்போ படுறனால தொழிலில் ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறதுக்கு, ஏற்கனவே முடங்கி இருக்க தொழிலை வந்து இப்போ சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, பாதியோட விட்ட விஷயங்களை இப்போ தொடர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடத்துல கேதுவோட பார்வைப்படுதுங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதி 9ல் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். தந்தை மூலியமாக ஒரு லாபம், தொழில் மூலியமாக ஒரு லாபம், கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த மாதம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து விரயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் குரு பார்வை ப்ளஸ் செவ்வாய் பார்வைங்க. சுப விரயங்கள் நிறைய பண்ணுவீங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது, அதுக்கான விரயங்கள் தங்கம் வாங்குறதாகட்டும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், கார் வாகனங்கள் வாங்குறதுக்காகட்டும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் வந்து ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சிந்தனைகளை தெளிவாக வச்சுக்கும் போது மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் மனசு தெளிவாக இருக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 63வது பாடலை படிக்கும்போது உங்கள் மனசு தெளிவாகும். வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்கள், உடல் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளுக்கு உதவி தான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வியாழக்கிழமையில் மஞ்சள் கலர் உணவு சம்மந்தப்பட்டது இல்லை மஞ்சள் கலர் நோட் புக், பென்சில் இதெல்லாம் வாங்கி தரும்போது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும்.
யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய தன்மை இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ஒரு மனசை வந்து சமநிலையாக வச்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய ஒரு தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்குங்க, ராசியாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. அப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, சுக்கிரனோட கேது சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா, இனம் புரியாத ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது இந்த கேதுவோட அமைப்பினால் வருதுங்க. அப்போ இந்த டென்ஷன் குழப்பம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வந்து குரு பார்க்குறாருங்க. 2 7க்கு அதிபதி செவ்வாயும் 2ஆம் இடத்த பார்க்குறாரு. தான் வீட்டை தானே 2ஆம் அதிபதி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு சுய சம்பாத்தியம் சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கவங்களோட தேவைகளை இந்த மாதம் வந்து பூர்த்தி பண்ணுவீங்கங்க. பணவரவு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாகட்டும், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ்க்கு, லாயர்ஸ்க்கு, கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே சாதகமாக முடியுங்க. சரி, நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்கணுங்க. உங்களோட தைரியம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு எல்லாமே 3ஆம் இடம். உங்களுக்கு சனி, ராகு, புதன், செவ்வாய், சூரியன் இத்தனை கிரகங்கள் உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ உங்கள் தைரியம் தாறுமாறாக இருக்கும். நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அந்த அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம், ஒரு முன்னேற்றமான மாதம் இருக்குங்க. பேச்சுலேயும் ஒரு வேகம் இருக்கும். நல்ல வேகமாக ஸ்பீடாக பேசுவீங்க. ஒரு சூப்பரான உங்கள் பேச்சில் ஒரு திறமை அப்படிங்கிறது வந்து வெளிப்படுங்க. பல வகையில் நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. ஆனால் வந்து பாருங்கள், ஒரு கண்மூடித்தனமான தைரியம் அப்படிங்கிறது வரும். அது மட்டும் கொஞ்சம் எந்த விஷயத்தில் தைரியமாக நடந்துக்கணும், எந்த விஷயத்தில் மெதுவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கணும். ஒரு சிலருக்கு பாருங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, சொத்து, எனக்கு வீடு வாங்கணும், சொத்தில் அமையுமா அப்படின்னா நம்ம 4ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. 4ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்குங்க 4ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்படிங்கும்போது ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்பாக வந்து இருக்குங்க. அரசாங்கத்தோட மானியமும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. சரி, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா 5ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 5ஆம் இடத்துல பாருங்கள் ராகு இருக்காருங்க. சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. அப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பாக பாருங்கள், ஒருத்தங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும், ஆனால் பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதம் கருத்தரிக்கும் போது அது பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 5ல் ராகு இருக்கிற காலம் வரக்கூடிய காதல் சரியில்லாத காதலுங்க. கொஞ்சம் கவனமாக பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது, ப்ளஸ் 5ல் ராகு இருக்குது. அப்போ குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி பெண்கள் வந்து காதல், புதுசாக வரக்கூடிய காதல் உங்களுக்கு சரியாக இருக்காது. ரொம்ப கவனமாக இருங்க. மனசை தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உத்தியோகம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ல் சனி இருந்து உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு தடை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இப்போ குருவோட பார்வை உங்களுக்கு உத்தியோக ஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், சஞ்சலங்கள்லாம் இப்போ வந்து தீரப்போகுது. குருவோட பார்வையினால் ஒரு ப்ரமோஷன், குரு பார்க்குற இடம் விருத்தி ஆகுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன், இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சம்பளத்தோட கூடிய இன்னொரு வேலை, புதுசாக படித்து முடிச்சுட்டு வந்திருக்கீங்களா அவங்களுக்கு கேம்பஸில் வேலை, இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட வலி, வயிற்றில் புண்ணு, கண் நோய், குடல்வால் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து திருமணம் அப்படின்னா நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்காருங்க. கூடவே ராகு பார்வையும் இருக்குது. அப்போ பாருங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட
சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் டிலே அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்குங்க. திருமண விஷயத்தில் ஏற்கனவே திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் என்னங்க நிறையவே வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலர் பாருங்கள், ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாகும், பொருள் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவாங்க. அதனால் முக்கியமான வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா எங்கேயாவது வச்சுட்டு அந்த தேடக்கூடிய அமைப்பு இந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். அடுத்து 8ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 8ல் செவ்வாய் ப்ளஸ் சனி பார்வை இருக்குங்க. அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகணுங்க. ஈவன் நடந்து போகும்போது கூட கொஞ்சம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கவனமாக போகிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வீண் அலைச்சல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரோ வாங்கின லஞ்சம், யாரோ வாங்கின பிரச்சனைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளாகட்டும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களாகட்டுங்க. அடுத்து எனக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும், அப்பா எப்படி இருப்பார், வெளிநாட்டு அமைப்புகள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் பாவத்தை பார்க்கணுங்க. அப்போ 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க, ப்ளஸ் சூரியனோட தொடர்போடு இருக்கார். சூரியனும் 9ஆம் அதிபதியும் ஆட்சியாகி 9ஆம் இடத்துல இருக்குது. இது அற்புதமான அமைப்புங்க. அதாவது துலாமில் சின்ன குழந்தைங்களாம் இருக்கிற பட்சத்தில் அவங்க அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், அவருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், ஒரு அரசியல் பதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஆன்மீக பயணங்கள் போவாங்க. குறிப்பாக வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போகிறதாகட்டும், பெருமாளை கும்பிடுறவங்க அந்த வைணவ ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறதாகட்டும், அதற்கான அமைப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. போர்வெல் போடுறதுக்கு, கிணறு வெட்டுறதுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாத்துக்குமே சூப்பருங்க. குறிப்பாக ஆராய்ச்சி கல்விக்கு அட்டகாசமாக இருக்குங்க. கடல் கடந்து போய் நான் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாங்க 10ஆம் இடத்தை வச்சு தொழிலை பார்க்கணும். அங்கே குரு உச்சமாக இருக்கார், ப்ளஸ் சூரியன் வந்து 11ஆம் அதிபதி அங்கே இருக்கிறனால கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. தந்தையோட தொழில் செய்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி, அதாவது சூரியனோட பயிற்சிக்கு அப்புறம் அப்பாவோட தொழில் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. அந்த தொழிலை மேலும் விருத்தி பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. மருத்துவத்துறை, ஆசிரியர் தொழில், சேவை தொழில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து 11ஆம் இடம், தொழிலில் லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் 11ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 11ஆம் இடம் அப்படிங்கிறது 11ஆம் அதிபதி 10ல் இருக்குங்க. அப்போ தொழில் மூலியமாக கட்டாயம் லாபம் வரும். மூத்த சகோதரர்களாலையும் உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நடக்க போகுதுங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம். எனக்கு பணம் எப்படிங்க செலவாகுமா, இல்லை கொஞ்சம் கம்மியாக செலவாகுமா அப்படின்னு கேட்டோன்னா 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காருங்க, ப்ளஸ் சனி பார்வை இருக்குது. 12ஆம் அதிபதி ஆட்சினாவே கொஞ்சம் விரயம் அதிகமாக தாங்க செய்யும். அதனால் வரக்கூடிய விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குடும்பத்துக்கும் சந்தோஷமாக வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நன்கொடை பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் மூதாதையர்கள் சொத்து ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, இந்த மாதத்தை இன்னும் நான் வந்து சூப்பராக மாற்றிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, விநாயகர் படிங்க. அபிராமி அந்தாதியில் பாடல் 1ஆம் பாடலை படிக்கிறது சிறப்புங்க. உதவி அப்படின்னு தான தர்மம்னு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நோட், பென்சில் அந்த மாதிரிலாம் வாங்கி தரது சிறப்புங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும், ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.